அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மேல் ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை பொழிந்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்றைக்கு நமது மத்தியில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்க இருக்கிற சகோதரர் ஜான்சன் செக்யூரா அவர்கள் பாம்பே நகரத்திலிருந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து எடுத்துரைப்பவர். பேசிக் கொண்டிருக்கும் சொன்னால் மாதத்தில் 4 நாட்கள் மட்டும்தான் அவர்களுக்கு ஓய்வு உண்டு. மற்ற நாட்கள் முழுவதும் பல பகுதிகளுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக் கூறுகின்றார். அதைவிட மிக சிறப்பான ஒன்று என்னவென்றால், பவுலடிகள் கூறுவதை போல நற்செய்தியின் பொருட்டு நான் யாருக்கும் எந்த செலவும் வைக்கவில்லை. எப்படி பவுலடிகள் கூடாரம் செய்கிற பணியை செய்து கொண்டு அதில் வருகிற வருமானத்தை வைத்துக் கொண்டு யாருக்கும் சுமையாக இல்லாமல் அவரே அந்த நற்செய்தி பணியை செய்தாரோ, அதே போல சகோதரர் ஜான்சன் அவர்களும் தம்முடைய சொந்த செலவிலே அந்த குழுவினருடைய உதவியோடு எல்லா இடங்களிலும் யாருக்கும் எந்த செலவு வைக்காமல் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மிக சிறப்பான ஒரு ஆசிரியர் என்னவென்றால், ஆண்டோடைய வார்த்தையை அதிகமாக எடுத்து கூறுகின்ற, அந்த ஆண்டோடைய வார்த்தையை வைத்து குணப்படுத்துகிற வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே சகோதரர் அவர்களை நம் மத்தியிலே வரவேற்று நாம் கைதட்டி அவரை வரவேற்போம். அதற்கு அடுத்தபடியாக நமது மத்தியிலே இந்த ஆங்கில உரையை தமிழில் மொழிபெயர்ப்பவர் பேராசிரியர் ராஜம் கார்வின் அவர்கள். அவருடைய சீடியை கேட்ட பொழுது அவர் எவ்வளவு அழகாக இந்த மொழிபெயர்ப்பை செய்கிறார் என்பதை பார்க்க முடிந்தது. அநேகர் மொழிபெயர்ப்பு செய்கின்ற போது தாறுமாறாக செய்கிற பழக்கம் உண்டு. மொழிபெயர்ப்பு செய்வதையே கிண்டல் செய்கிறவர்களும் உண்டு. எனவே ஆனால் சகோதரி அவர்கள் மிக சிறப்பாக அந்த ஆங்கில தியானத்தை தமிழில் மிக சிறப்பாக மொழிபெயர்க்க கடவுள் அவருக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். சகோதரி அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, இருந்தாலும் சகோதரி அவர்களுடைய அந்த திறமை, கடவுள் அவர் கொடுத்திருக்கிற அந்த வல்லமைக்காக கடவுளுக்கு நன்றி கூறி அவரையும் நமது மத்தியிலே கைதட்டி வரவேற்போம். இந்த நற்செய்தி கூட்டத்திற்கு ஒரு அழகு சேர்க்கின்ற ஒரு சிறப்பான ஒரு குரல் வளமுள்ள ஒரு சகோதரரை நாம் கொடுத்திருக்கிறார் சகோதரர் சனல் அவர்கள். அவரையும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் மத்தியிலே வரவேற்கின்றேன். அவரை கைதட்டி வரவேற்போம். அதோடு நமது கன்னியாகுமரி பகுதியில் உள்ள அவருடைய சகோதரருடைய உடன் உழைப்பாளர்கள் இந்த நற்செய்தி பணியிலே ஈடுபடுவதில் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிலர் பெயர் தெரியும், பலருடைய பெயர் எனக்கு தெரியாது. அவர்கள் அனைவரையும் நாம் சிறப்பாக கைதட்டி வரவேற்போம். அதே போல ஒரு சில கன்னியர்கள் நம் மத்தியில் வந்திருக்கின்றார்கள். அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இன்னும் நீங்கள் இவர்களைப் போல உங்கள் பகுதியில் உள்ள கன்னியர்கள் மற்றும் உங்கள் பகுதியில் உள்ள மக்களையும் நாளைக்கு அழைத்து வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவர் சார்பாகவும் இந்த சகோதரிகள் அனைவருக்கும் சிறப்பாக நமது பாராட்டுதலை தெரிவித்து கைதட்டி வரவேற்போம். மாலை 4 மணி வரை நீங்கள் சிறப்பாக இந்த பிரசங்கங்களை நீங்கள் கேட்டு வாழ்வில் பயனடைய, உங்கள் வாழ்வில் கடவுள் சிறப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வர, உங்களுக்கு நோய்களிலிருந்தும் பேயின் பிடிகளிலிருந்தும் பில்லிசூனிய கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்க சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இன்று கடவுள் இந்த ஆலயத்திலே இன்று இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அவருடைய அனுபவத்தை, ஆண்டவருடைய அனுபவத்தை, அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட நாம் அனைவரும் ஜெபிப்போமாக. நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த நாளிலே கூட ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அழைத்து வந்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலே அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவர் மக்களுக்கு இறை வார்த்தையை அவர் கற்றுக் கொடுத்தார். போதித்ததோடு மட்டும் அவர் நின்றுவிடவில்லை. எங்கு சென்றாலும்
முதலில் மக்களுக்கு அவர் போதித்தார். அதன் பிறகு அவர் தம்மோடு இருந்தவர்களுக்கு தம்மோடு எப்போதும் இருக்கும்படியாக அவர் 12 சீடர்களை அவர் தெரிந்து கொண்டார். அந்த சீடர்களை அழைத்து அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். இன்றும் கூட நம்மிலே அநேகம் பேர் இந்த இடத்திற்கு வந்து செல்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த நற்செய்தி பெருவிழா இங்கு நடக்கப் போகின்றது என்று பல நாட்களாக அறிவித்திருந்தது, எல்லோருக்கும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு நோட்டீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படிதானே? நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அங்கெல்லாம் நீங்க அந்த பெரிய பெரிய என்ன வச்சிருக்குது, இந்த நற்செய்தி பெருவிழாவை பற்றின அறிவிப்புகள் இருக்குது. எல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க அப்படிதானே? இல்லையா? ஆமா, நீங்க எல்லாம் அதை பார்த்துட்டு அந்த நோட்டீஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சது. அப்புறம் ஃபாதர் சொன்னாங்க, இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்து இங்க வந்திருக்கீங்க. பைபிள்ல யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 44வது வசனத்துல இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது, என் தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்று. என் தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்று நாம் வாசிக்கின்றோம். பாருங்க, நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய வேலைகள் உண்டு. அப்படிதானே? வீட்டுல வேலை இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்புறம் இந்த மாசத்துல இந்த நாளுல நம்ம இங்கெல்லாம் போகணும் வரணும் அப்படிலாம் கூட நம்ம என்ன செய்திருப்போம், நம்ம முதல்லயே பிளான் பண்ணி இருந்திருப்போம், திட்டமிட்டு இருந்திருப்போம். ஆனா நமக்கு இப்படி ஒரு அழைப்பு கிடைத்ததும், இந்த இடத்துல ஒரு நற்செய்தி பெருவிழா நடக்க போகுது, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிந்ததும், அதையெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நாளிலே நாம் இங்கு வந்திருக்கின்றோம். அப்ப ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் நம்மை இங்கு வரும்படியாக அவர் ஈர்த்திருக்கின்றார். பல்வேறு பணிகள் இருந்தாலும், பல்வேறு இந்த உலக காரியங்கள் இருந்தாலும், அதையெல்லாம் கூட நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நாளிலே நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வேன். நீங்க பைபிள்ல யோவான் சுவிசேஷத்துல வாசிச்சிருப்பீங்க 2 சகோதரிகளை பத்தி, மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள். அவங்க 2 பேர் வீட்டுக்கும் ஆண்டவர் இயேசு போன போது அவங்க 2 பேரும் ஆண்டவர் மேல ரொம்ப அன்பானவங்க. அப்போ ஆண்டவர் அங்கு போன போது ஆண்டவர் அமர்ந்திருந்த அந்த இடத்திலே அந்த 2 சகோதரிகள்ல ஒருவர் மரியாள் ஓடி வந்து அமர்ந்து கொண்டாள். அவங்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது இன்னைக்கு செய்தி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனாலும் அவங்க எதுக்கு முதலிடம் கொடுத்தாங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு. அதனால அவங்க அடுத்த சகோதரி வந்து ஆண்டவர்கிட்ட சொன்ன போது, ரொம்ப வேலையா இருக்குது, உதவி செய்ய வரலையே சொன்ன போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ அந்த வேலையே முக்கியமானதுதான். ஆனா அவ கொடுத்த முதலிடம் எதுக்கு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு. அது மாதிரி தான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு நல்ல பங்கை தெரிந்து கொண்டீர்கள். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க எல்லாம் வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். கேட்கறதோட மட்டும் இல்ல, வாழ்க்கையில எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க போகின்றார். எனவே நாம் அனைவரும் இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி மடுப்போம். Praise the Lord. Praise the Lord. Can we just close eyes for a நம்ம moment? எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்வோம். Heavenly Father, we thank you, we praise you. விண்ணக தந்தையே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். You have given us these 3 days to hear your word and renew our life. ஆண்டவரே, இந்த 3 நாட்கள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். உமது வார்த்தையை நாங்கள் கேட்கவும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளவும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். We are your children and we are gathered here to hear your voice. ஆண்டவரே, நாங்கள் உமது பிள்ளைகள், நாங்கள் உம்முடைய பாதத்திலே இங்கு கூடியிருக்கின்றோம் உம்முடைய குரலை கேட்பதற்காக. Heavenly Father, take complete control over us விண்ணக தந்தையே, எங்களை முழுவதுமாக உமது கட்டுப்பாட்டுக்குள் நீர் வைத்துக் கொள்ளும். and teach us the secrets of your kingdom. உம்முடைய இறை அரசை பற்றிய அந்த மறை பொருள்களை, ரகசியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். so that we can apply it in our life and be victorious. எங்களுடைய வாழ்க்கையிலே அவற்றை நாங்கள் செயல்படுத்தி எங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றி வாழ்க்கையாக மாற்றுவதற்கு அது எங்களுக்கு உதவும். Speak to each one's heart, Almighty Holy Spirit.
வல்லமையுள்ள ஆண்டவருடைய ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நீர் பேசும், and transform our lives. எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக நீர் மாற்றமடைய செய்யும். We believe, O Lord, when we leave this place, we will not be the same. ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்லும் போது நிச்சயமாக நாங்கள் எப்படி வந்தோமோ அப்படி இருக்க மாட்டோம் என்று நம்புகின்றோம். Mother Mary, we thank you that you are with us and you are interceding for us. அன்னை மரியே தாயே, நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் நம்பி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகின்றீர் என்பதற்காக நன்றி. We thank you and we praise you, Father, in Jesus' name. தந்தையாகிய கடவுளை உம்மை போற்றி உம்மை புகழ்ந்து நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால். ஆமென். Amen. ஆமென். Let's go to Hebrews chapter 4. நாம் எபிரேயர் எழுதிய திருமுகம் 4வது அதிகாரத்திற்கு செல்வோம். And verse number 12. அதிலே நாம் 12வது இறைவார்த்தையை நாம் வாசிப்போம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. So the word of God is alive. எனவே இறை வார்த்தையானது உயிருள்ளதாக இருக்கிறது. You and I are alive. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கின்றோம். That word in the Bible is also alive. இந்த பைபிளில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையும் உயிரோடு இருக்கிறது. That word has the life of God stored in it. ஆண்டவருடைய தந்தையாகிய கடவுளுடைய வாழ்வு அந்த வார்த்தையிலே சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. Jesus said, my word is life and my word is spirit. ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்னார், என் வார்த்தை உங்களுக்கு ஆவியும் உயிருமாக இருக்கின்றது என்று. So when you have the word of God, you have the life of God, you have the spirit of God with you. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்குள் வைத்திருக்கும் போது ஆண்டவருடைய வாழ்வையும் அவருடைய ஆவியையும் உயிரையும் உங்களுக்குள் வைத்திருக்கின்றீர்கள். Let me give you an example. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். Let's say there is a bucket of hot water இப்போ ஒரு பக்கெட் நிறைய நல்ல சூடான தண்ணி இருக்குன்னு வச்சுக்குவோம். and you keep pouring cold water into that bucket of hot water. அந்த சூடா இருக்கக்கூடிய அந்த வெந்நீக்குள்ள நீங்க பச்சை தண்ணி குளிர்ந்த தண்ணியை ஊத்துறீங்கன்னு வச்சுக்குவோம். What happens to the water? அப்ப அந்த தண்ணி என்ன ஆகும்? பக்கெட்ல வெந்நீர் இருக்குது, அதுல பச்சை தண்ணி ஊத்துறீங்க, அப்ப என்ன ஆகும்? அந்த தண்ணிக்கு என்ன நடக்கும்? அந்த தண்ணிக்கு the heat will be reduced. Heat will be reduced. No, if the water is continuously being poured, cold water, what will happen to the hot water? அப்படி நல்ல குளிர்ந்த தண்ணி அது உள்ள ஊத்திட்டே இருக்கும், அப்ப என்ன ஆகும்? அந்த தண்ணிக்கு the heat will be reduced. It will become cold. அது குளிர்ந்த தண்ணியாக மாறிவிடும். It will become cold. அது குளிர்ந்த தண்ணியாக மாறிவிடும். Is it right? அது சரியா? Is it right? அது சரியா? In the same way, அதே மாதிரி தான் in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே might be there are so many problems, நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், so many bad situations, நிறைய மோசமான நிலவரங்கள் இருக்கலாம், so many bad habits, நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், so many wrong things that you are doing, நிறைய தவறான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். and you want to change. நீங்க அதை மாறணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. The first thing you must do is, முதலான காரியம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், you must start feeding yourself with the word of God. நீங்கள் உங்களையே ஆண்டவருடைய வார்த்தையால் நிறைத்துக் கொள்ள வேண்டும். Remember, as the cold water is poured into the hot water goes out. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி சூடாக தண்ணி இருக்கக்கூடிய பக்கெட்டுக்குள்ள குளிர்ந்த தண்ணியை தொடர்ந்து ஊத்திக்கொண்டே இருக்கும்போது அந்த தண்ணி குளிராக மாறுகின்றதோ, In the same way, the word of God, when it enters in, anything that is not of the kingdom of God will go out. அதுபோலத்தான் இறை வார்த்தை உங்களுக்குள்ளே தொடர்ச்சியாக வரும்போது எந்தெந்த காரியங்கள் இறையரசுக்கு ஒவ்வாத எதிர்மறையாக இருக்கின்றதோ அவை எல்லாம் போய்விடும். For example, a person has got sickness in his body. உதாரணமாக ஒரு நபருக்கு
அவருடைய உடம்பிலே நோய் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். The person wants to be healed. அந்த நபருக்கு தான் சுகமடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். The more and more he feeds himself with the word of God, அதிகமான இறை வார்த்தையை அவர் உள்ளத்துக்குள் அவர் அனுப்பி கொண்டே இருந்தார் என்றால், the more and more he is thinking about the word of God, not about the sickness. அதிகமாக இறை வார்த்தையை பற்றியே அவர் சிந்தித்துக் கொண்டு தன்னுடைய நோயை பற்றி எண்ணாமல் இருக்கும்போது, The more and more he is speaking the word of God, அதிகமாக அவர் இறை வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்பவராக இருந்தால், the more and more he will begin to believe the word of God. அதிகமாக அவர் இறை வார்த்தையை நம்ப ஆரம்பிப்பார். When this process goes on, இந்த செயலானது தொடர்ந்து அவ்வாறு சென்று கொண்டே இருக்கும் என்றால், remember that the word of God is alive. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இறை வார்த்தையானது உயிரோடு இருக்கின்றது. It is the life of God. அது ஆண்டவருடைய வாழ்வாக இருக்கின்றது. It will go and search that sickness from the root and destroy it. அந்த இறை வார்த்தையானது உடலுக்குள் புகுந்து அந்த நோய்க்கான ஆணி வேர் எது என்று கண்டுபிடித்து அதை அழித்து போட்டுவிடும். If you look into your own life, நீங்க உங்களுடைய சொந்த வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால், whenever you go through some troubles or sickness or trials of any kind, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது துன்பங்களோ அல்லது சில காரியங்களோ அல்லது இன்னும் சில நடக்கக்கூடாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்றால், instead of you talking the living word of God, you are talking about the sickness and the problem. நீங்கள் பேசுவதற்கு பதிலாக உங்களுடைய பிரச்சனையை பற்றியும் உங்களுடைய வியாதியை பற்றியும் இறை வார்த்தையானது பேசப்படுகின்றது. And as long as you are talking and thinking about your troubles, you are adding hot water into the bucket of hot water. எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் உங்களுடைய வியாதியையும் உங்களுடைய பிரச்சனையும் பற்றியே நீங்கள் பேசிக்கொண்டு நினைத்துக் கொண்டு இருந்தால், அந்த பக்கெட்டுக்குள் அந்த சூடான தண்ணியை ஊற்றுவது போலாகும். And you are expecting the bucket to become cold. நீங்க அந்த பக்கெட்ல உள்ள தண்ணி அது குளிரா மாறணும்னு விரும்புறீங்க. The only way you can do is by using God's word. அதை செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி என்னவென்றால், ஆண்டவருடைய இறை வார்த்தையை பேசுவதன் மூலமாகத்தான் செய்ய முடியும். Check it in your life. உங்க வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள். What word do you speak more? உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வார்த்தைகளை ரொம்ப அதிகமாக பேசிக் Is it கொண்டிருக்கிறீர்கள்? what God said or is it what the doctor said? ஆண்டவர் பேசிய வார்த்தைகளை பேசுகின்றீர்களா அல்லது மருத்துவர் உங்களிடம் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்களா? என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கோம்? ஆண்டவர் வார்த்தையை நம்ம பேசுறோமா அல்லது மருத்துவர் நமக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமா? So which one are you speaking more, the word of God or your problems? எதை நம்ம அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம், இறை வார்த்தையா அல்லது நம்முடைய பிரச்சனைகளையா? Problem, some say word of God. Who said word of God? Let me see. யாரெல்லாம் நாம இறை வார்த்தை தான் பேசுறேன் அப்படி சொன்னவங்க கை தூக்கி காட்டுங்க. You all speak more the word of God? நீங்க அதிகமா இறை வார்த்தையை பேசுறீங்களா? நீங்க எல்லாம் கேள்வி புரிஞ்சுதா? நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமா இறை வார்த்தையை பேசுறோமா, பிரச்சனையை பேசுறோமா? And if you are speaking the word of God, the life of God is flowing and you shall be experiencing freedom. அப்படி நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தால், ஆண்டவருடைய வாழ்வானது உங்கள் வாழ்வுக்குள் அதிகமாக கடந்து வந்து நீங்கள் விடுதலையை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். So the first lesson that you got to learn every day in your life is, whenever I open my mouth, I speak according to the word of God. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், என் வாயை எப்போதெல்லாம் நான் திறப்பேனோ அப்போதெல்லாம் நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேசுவேன் என்பதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். Now this lady with the child, she said, I speak the word of God. இங்க குழந்தை வச்சிருக்க ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறேன் அப்படின்னு சொல்லி. Okay, let me ask her. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், Supposing you got a back pain, இப்ப உங்களுக்கு ஒரு முதுகு வலி வந்திருக்குன்னு வச்சுக்குவோம், how will you pray to God? நீங்க எப்படி ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவீங்க? Give me the strength to bear the pain. அதை தாங்கக்கூடிய சக்தியை தரும் நாங்க ஜெபிப்போம் அப்படி சொல்றாங்க. Praise God. Praise the Lord. Hallelujah. 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 That is why it is very important that we learn the truth. அதனால தான் நம்ம உண்மை அதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. Now she got a back pain இப்ப இந்த சகோதரிக்கு ஒரு முதுகு வலி, and she is saying, Lord, I will pray to God, give me the strength to bear. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிப்பேன், இந்த வலியெல்லாம் நான் தாங்கிக்கிறதுக்கு எனக்கு சக்தி தரும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபிப்பேன். Let us see what God has to tell her. ஆனா நம்ம இப்ப பாப்போம் ஆண்டவர் அவர்களிடத்தில் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்று. Is this the prayer that she made according to the word of God? அவங்க செய்த இந்த ஜெபமானது இறைவார்த்தையின் அடிப்படையில் இருக்குதா?
அவங்க செய்த ஜெபம் இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் இருக்குதா? Open to 1 Peter 2:24. 1 பேதுரு 2:24 நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:24. 1 Peter 1 பேதுரு 2:24 இவ்வாறு சொல்கின்றது: சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார், நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். See the last line, everybody. எல்லாரும் இந்த கடைசி லைனை இப்ப திரும்பி சொல்லுவோம். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். So what is the word of God saying? இறைவார்த்தை என்ன சொல்லுது? By the stripes and wounds of Jesus you were healed. ஆண்டவருடைய தழும்புகளாலும் காயங்களாலும் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள் என்று சொல்கின்றது. And what are you saying? ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இந்த வார்த்தையை சொல்றோமா? Listen. கவனிங்க. Listen. If you understand what is being taught, we are going to have massive healing in this place. இன்னைக்கு இந்த இறைவார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்றால் இங்கு இருக்கின்ற அனைவரும் இந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். You must understand the truth. நீங்கள் உண்மையை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். God is saying, ஆண்டவர் இவ்வாறு சொல்கின்றார், when his son Jesus died on the cross, அவருடைய மகன் சிலுவையிலே அவர் மரித்த போது he was totally wounded, அவர் முழுமையாக அவர் காயப்படுத்தப்பட்டார். and by those wounds அந்த காயங்களினால் you are already healed. நீங்கள் ஏற்கனவே குணமாகி விட்டீர்கள். You have two choices now. உங்களுக்கு ரெண்டு விதமான தேர்வு இருக்கின்றது, விருப்பம் இருக்கின்றது. ஒன்று, believe that the pain in your back is really painful and believe that your back is paining. உங்களுடைய முதுகு நன்றாக வலி எடுக்கிறது, அது உண்மையிலே வலித்துக் கொண்டிருக்கின்றது, அது ஒரு காரியம். Believe what the word of God is saying. இறைவார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை நம்புவது. Word of God is saying that when Jesus hung on the cross, by his wounds I am already healed. இறைவார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே காயங்களோடு தொங்கிய போது அந்த காயங்களினால் நீங்கள் ஏற்கனவே குணமாக்கி விட்டீர்கள் என்று சொல்கின்றது. When you are speaking these words, you are speaking by faith. நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது நீங்கள் இந்த வார்த்தைகளை நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுகின்றீர்கள். What is the meaning of speaking by faith? நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுவதென்றால் என்ன? Speaking by faith means to believe in the unseen. நம்பிக்கையில் பேசுவது என்பது காணக்கூடாதவற்றை நாம் நம்புவது என்பதாகும். Okay, is there somebody sitting next to you? உங்களுக்கு அடுத்தாக்குல யாராவது உட்கார்ந்திருக்காங்களா? No, this side. இந்த பக்கம் யாராவது உட்கார்ந்திருக்காங்களா? She is saying nobody is sitting next to her அவங்க சொல்றாங்க என் பக்கத்துல யாருமே இல்லைன்னு. because she can't see. அவங்க கண்ணால பார்க்க முடியாது. Nobody is sitting beside her. யாருமே பக்கத்துல உட்காரல அப்படின்னு சொல்லி. But the Bible is saying, ஆனா பைபிள் சொல்கின்றது, God has put his angels charge over you. ஆண்டவருடைய தூதர்களை உங்களை காக்கும்படியாக அவர் வைத்திருக்கின்றார் என்று சொல்கின்றது. Just as a lady looks at the mirror to look at her face, ஒரு பெண் கண்ணாடியிலே தன்னுடைய முகத்தை பார்ப்பதற்காக எப்படி பார்க்கின்றார்களோ, because the mirror will show you the reflection of your face. அந்த கண்ணாடியானது உங்கள் முகத்தை பிரதிபலிப்பதை அது காட்டும். It will show you the things that can be seen. உங்க கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் அந்த கண்ணாடி உங்களுக்கு காட்டும். In the same way, the Bible says, அதே மாதிரி தான் பைபிள் இவ்வாறு சொல்கின்றது in James chapter 1, யாக்கோபு 1வது அதிகாரத்திலே, that the Bible is the mirror. பைபிள் ஒரு கண்ணாடி என்று கூறுகின்றது. It is a spiritual mirror. அது ஆவிக்குரிய கண்ணாடி என்று கூறுகின்றது. It will show you invisible things. அது கண்ணால் காண முடியாத காரியங்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டும். So I cannot see the angel, என்னால் என் கண்ணால் எனக்கு வானதூதர்களை காண முடியாது. but because the Bible says so, ஆனால் பைபிளிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருப்பதால் I believe so. நான் அதை நம்புகிறேன். That's called faith. அதுதான் நம்பிக்கை. Did you understand? புரியுதா உங்களுக்கு? Did you understand? புரிஞ்சுதா இப்போ? I will show you a natural faith. நான் உங்களுக்கு ஒரு இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை காட்டுகின்றேன். Let me explain to you. You are traveling from Nagarkoil to Trivandrum. நீங்க நாகர்கோயில்ல இருந்து திருவனந்தபுரத்துக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. And you booked your confirmed ticket. ஒரு டிக்கெட் உங்களுக்கு நீங்க வாங்கிட்டீங்க. On the day of journey, you are standing at the bus stop. நீங்க பிரயாணம் செய்ய வேண்டிய அந்த நாள்ல பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க.
Did you see the bus? அப்போ நீங்க பஸ் பார்த்திருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, பஸ் பாத்தீங்களா? Did you meet the driver? நீங்க அந்த டிரைவரை போய் பாத்தீங்களா? But do you believe that you will get a seat in that bus? ஆனா இந்த பஸ்ல எனக்கு ஒரு சீட்டு கண்டிப்பா உண்டு அப்படின்னு உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? Because you got a ticket. ஏன்னா உங்க கையில ஒரு டிக்கெட் இருக்கு. Based on the ticket, you know that you will get a place. அந்த டிக்கெட்டின் அடிப்படையில கண்டிப்பா எனக்கு ஒரு இடம் உண்டு அப்படி நீங்க உங்களுக்கு விசுவாசம் உண்டு. And believing in that ticket, you are standing at the bus stop. அப்படி நம்பிக்கொண்டு இருப்பதனால தான் அந்த பஸ் ஸ்டாப்ல நீங்க போய் நின்னுட்டு இருக்கீங்க. In the same way, அதே மாதிரி தான் the things that you cannot see, கண்ணால் காண முடியாத பொருள்களை, which is there அது அங்க இருக்கின்றது, in the spiritual realm, அது ஆவிக்குரிய எல்லையில இருக்கின்றது. God has declared in His word, and this is my ticket. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே இதுதான் உன்னுடைய டிக்கெட் என்று அவர் ஏற்கனவே அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். When I believe this ticket, நான் இந்த டிக்கெட் எனக்கு இருக்கின்றது என்று நம்பும்போது whatever is written becomes mine. என்னவெல்லாம் அங்கு எழுதி இருக்கின்றதோ அதெல்லாம் எனக்கு உரியதாக மாறுகின்றது. Now when she said, Lord, give me the strength to bear, இப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, ஆண்டவரே இந்த வலியை தாங்கிக் கொள்வதற்கு எனக்கு சக்தி தாரும் என்று ஜெபிக்கும் போது, but the word of God says, ஆனால் இறைவார்த்தை சொல்கின்றது, Jesus has already taken that sickness, ஆண்டவர் இயேசு ஏற்கனவே அந்த நோய்கள் எல்லாம் தன் உடலில் எடுத்து விட்டார் என்று சொல்கின்றது. and by His wounds you were healed. அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள் என்று சொல்கின்றது. So I got a ticket, இப்ப எனக்கு ஒரு டிக்கெட் இருக்குது, which says, அது சொல்கின்றது, by the wounds of Jesus I am healed. ஆண்டவர் இயேசுவின் காயங்களால் நான் குணமடைந்து விட்டேன். Is the back pain there? அப்ப முதுகுவலி இருக்கிறதா? It is there. அது இருக்குது. Can you feel it? அதை உங்களுக்கு உணர முடியுமா? Yes, I can feel it. ஆமா, எனக்கு உணர முடியும். But which one I choose to believe? ஆனா நான் எதை நம்புவதற்கு தேர்ந்து கொள்கிறேன்? I choose to believe what the word of God says, இறைவார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை நம்புவதற்கு நான் தேர்ந்து கொள்கின்றேன். and not what I feel. நான் எதை உணர்கின்றேனோ அதை அல்ல. Then it becomes faith. அதுதான் விசுவாசம். Did you understand? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? Did you understand? புரிஞ்சிருக்கா எல்லாத்துக்கும்? So when she is saying, Lord, give me the strength to bear, அந்த சகோதரி சொல்லும்போது, ஆண்டவரே இந்த வலியை தாங்கிக் கொள்ள எனக்கு சக்தியை தாரும் என்று சொல்லும்போது, something that Jesus has already paid the price, ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் இயேசு ஏற்கனவே அதற்குரிய ஈட்டுத்தொகையை அவர் செலுத்தி விட்டார். it would become a wrong prayer. அது தவறான ஒரு ஜெபமாக மாறுகின்றது. It is not according to the word of God. அது இறைவார்த்தைக்கு ஒத்த ஜெபம் அல்ல. Are you understanding? புரியுதா உங்களுக்கு? Are you understanding? எல்லாத்துக்கும் புரியுதா இப்போ? That is why to live a victorious life, அதனால் தான் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு you must have the word of God. உங்களுக்கு இறைவார்த்தையானது இருக்க வேண்டும். This is your ticket. இதுதான் உங்களுடைய டிக்கெட். If you believe this, இதை நீங்கள் நம்பினால் you will get the result. உங்களுக்கு விளைவு ஏற்படும். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Did you understand? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? So the word of God is alive. அதனால் தான் ஆண்டவருடைய வார்த்தையானது உயிரோடு இருக்கின்றது. So you must go on speaking the word. நீங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். The life of God will flow. அப்போது ஆண்டவருடைய வாழ்வானது உங்களுக்குள் கடந்து வரும். And every corruption in you shall be destroyed. உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த மாசு, எந்த காரியமாக இருந்தாலும், அழுக்காக இருந்தாலும் அது கடந்து சென்று விடும். So say that the word of God is alive. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. You say? Say that again. இன்னொரு சொல்லுங்க. Say that again. இன்னொரு தடவை. Second point. இரண்டாவது பாயிண்ட், The word of God is active. இரண்டாவது வார்த்தை என்னன்னு சொன்னா, இறை வார்த்தையானது ஆற்றல் மிக்கது. The word of God is active. இறை வார்த்தை செயல்படக்கூடியது. சொல்லுங்க, இறை வார்த்தை செயல்படக்கூடியது. First one. முதல்வது, இரண்டாவது செயல்படக்கூடியது. ஆக்டிவ் சொன்னா அது செயல்படும். Okay. The word active means it's full of action. செயல்படக்கூடியது அப்படின்னு சொன்னா அது நிறைய செயல்கள் செய்யக்கூடியது, செய்யக்கூடிய செயல்கள் நிறைந்தது. So remember, every time you are speaking the word of God out of your mouth, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு முறையும் உங்க வாயை திறந்து நீங்கள் இறைவார்த்தையை பேசும்போது there will always be action. எப்போதும் அதற்கு செயல்பாடு இருக்கும். Whatever is there will be destroyed. என்னெல்லாம் அங்க வேண்டாது இருக்கோ அது எல்லாமே அழிக்கப்படும். A new thing will be replaced. புதிய காரியமானது அங்கு
மாற்றி வைக்கப்படும். So if there is a sickness in your body, உங்க உடம்புல ஒரு நோய் இருக்கும் என்றால் this word of God will be actively destroying that. இந்த இறைவார்த்தையானது மிகவும் செயல்பட்டு அதை அழித்து போட்டுவிடும். And bring restoration and good health in your body. உங்கள் உடம்பிலே மீண்டும் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை அது கட்டி எழுப்பும். Praise the Lord. Praise the Lord. So the first thing, முதல் காரியம். இரண்டாவது. third thing, மூன்றாவது. the word of God is all powerful. இறைவார்த்தை ஆற்றல் மிக்கது. What is the meaning of the word powerful? ஆற்றல் மிக்கது என்றால் என்ன? சக்தி வாய்ந்தது என்றால் என்ன? What's the meaning of the word powerful? சக்தி வாய்ந்ததுனா என்னது? It can do. The word powerful means it's a force that gets result. அவ்வாறு ஆற்றல் மிக்கது என்று கூறும்போது அந்த ஆற்றல் அது ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது. அது ஒரு விளைவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது என்று பொருள். The fan is working over here. இப்போ இந்த ஃபேன் இங்க சுத்திட்டு இருக்குது. It is using a power. அது ஒரு சக்தியை பயன்படுத்துகின்றது. It is called as electric power. அது கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்துகின்றது. And that's why the result is breeze. அதனால தான் அதனுடைய விளைவாக நாம் காற்றை நாம் பெறுகின்றோம். Here also the mic, it's using electric power. இங்க கையில மைக் இருக்குது. அதுக்குள்ளேயும் மின்சாரத்தினுடைய அந்த சக்தியானது பயன்படுத்தப்படுகிறது. That is why our voice is getting amplified. அதனால தான் நாங்க பேசக்கூடிய எங்களுடைய சத்தமானது அதிகமாக்கப்படுகின்றது. In the same way, அதே போல் தான் the word of God is all powerful. இறைவார்த்தை முழுவதும் சக்தி நிறைந்ததாக வல்லமை நிறைந்ததாக இருக்கின்றது. You must and you must and you must and you must believe that every time you open your mouth and speak the word of God, there is a power that is released which brings forth result. நீங்கள் கண்டிப்பாக 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 நம்ப வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இறைவார்த்தையை நீங்கள் பேசும்போது அந்த இறைவார்த்தையானது ஒரு சக்தியை கொண்டு வந்து அது உங்களை விளைவை காண வைக்கின்றது.